குழந்தைகளின் பேதியை குணமாக்க 5 டிப்ஸ். ஒரு குழந்தைக்கு ஒன் டைம் லூஸ் மோஷன் போறாங்க அப்படின்னாவே பெற்றோர்கள் ரொம்பவே பயந்துருவாங்க. என் குழந்தைக்கு ஏன் இப்படி வந்தது, இல்ல நான் வீட்டுல வச்சே பார்க்கலாமா, டாக்டர் எப்ப போய் பார்க்கணும், டிசென்ட்ரி, டயேரியா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்றாங்களே, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், வீட்டுல வச்சு பாக்குறதா இருந்ததுன்னா என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், நிறைய ஃபுட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா இல்ல, இத பத்தின முழு விவரமா நம்ம பேச போறோம் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கு மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைகள மருத்துவராக பணிபுரிகிறேன். குழந்தைக்கு லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு அப்படின்னு எப்ப நம்ம சொல்லுவோம், பொதுவா நம்ம ஊர்ல நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறது டிசென்ட்ரி, டயேரியா இதெல்லாமே ஒண்ணுதான் போல அப்படின்னு சொல்லி ஓபிக்கு வர்றப்பயே டிசென்ட்ரி போகுது டாக்டர் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய லூஸ் மோஷன். உங்க குழந்தை நார்மலா மோஷன் போறதை விட ரொம்ப லூசா போறாங்க அப்படின்னாலோ, இல்ல வாட்டராவே சில குழந்தைங்க போறாங்க அப்படின்னாலோ இது லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல குழந்தை பிளட்டா சில சமயம் போவாங்க, இல்ல சளி மாதிரி அப்படிங்கிற மாதிரி கூட லூஸ் மோஷன் போறாங்க. சோ டிசென்ட்ரி, டயேரியா ஒண்ணு இல்ல. ஏன்னா டிசென்ட்ரி வருது அப்படின்னா குழந்தைக்கு அது ரொம்ப சிவியரான கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிதல் இருக்கணும். ரொம்ப டேஞ்சரஸ். இமீடியட்டா நீங்க போய் டாக்டரை பாத்துக்கணும். ரீசெண்டா என்னோட ஓபிக்கு வந்த ஒரு குழந்தை ஃபுட் பாய்சனிங், அதாவது டிராவல்ல அதிகமா வெளி சைட்ல ஃபுட் சாப்பிட்டனால இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு வந்திருந்தாங்க. இது போக அந்த குழந்தை வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்டு ஃபுட் இல்ல பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி அவங்க அம்மா கொடுத்தனால டீஹைட்ரேஷன் மாதிரி குழந்தை போயிட்டாங்க. சோ அவங்கள அட்மிஷன் எல்லாம் போட்டு அவங்கள ரெக்கவர் பண்ணி நாங்க அனுப்பணும். அவங்க குணமாயி போறப்ப என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இங்க நீங்க பார்க்கலாம். Hey, hi. I just wanted to give review on Satya Hospital, like in Ramnad. பையன் உடம்பு சரியில்லை, ஃபுட் பாய்சனிங் இருந்தது. ஸோ லைக் we saw the Google rating and இங்க வந்தோம். ஸோ the Dr. Divya, she handled him very well. நல்லா பார்த்துட்டாங்க. And because of the dehydration, like அவங்க அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அட்மிட் பண்ணோம். எல்லாமே நர்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. The whole night the service was very good. Especially கௌசல்யா, மலர் and ஐஸ்வர்யா சிஸ்டர் எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. My son is like far better now. So I just wanted to give a Google review about Dr. Divya and the nurses in the hospital. The hospitality was very good. Thank you so much. சோ ஒரு குழந்தைக்கு லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் வருதுன்னா, முக்கிய காரணமா இருக்கிறதே இன்ஃபெக்ஷன், ஃபுட் பாய்சனிங். அது வைரல்னால தான் அதிகமா வருது. 90% வைரல்னால, பாக்டீரியானா கூட வரும். செகண்ட், ஃபுட் அலர்ஜி. குழந்தைக்கு நம்ம கொடுக்குற ஃபுட் ஒத்துக்காம போறனால கூட வரும். தேர்ட், ஃபுட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது முக்கியமா கவுஸ் மில்க் அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா குழந்தைக்கு ஒத்துக்காம போகும். அதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. சோ இன்டாலரன்ஸ் எது இருக்கு அப்படின்னா ஏர்லி ஏஜ்லயே தெரிய வந்துடும். ஃபோர்த், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மெடிகேஷன், முக்கியமா ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் போறது காமனா இருக்கு. ஃபிஃப்த், வேற ஏதும் குடல்ல வேற ஏதும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி தான். இங்க நான் பேச போறது ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனா இருக்கிற ஃபுட் அலர்ஜியோ இல்ல ஃபுட் இன்ஃபெக்ஷனை பத்தி நம்ம பேசுவோம். ஃபுட் பாய்சனிங்னால ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னா, அவங்க டிராவல்ல போறப்ப கண்டாமினேட்டடான ஃபுட்டோ இல்ல வாட்டரோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னாவே முக்கியமா வருது. இது வைரல்னாலதான் 90% வருது. குழந்தைகளுக்கு வர லூஸ் மோஷனுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதே இந்த இன்ஃபெக்ஷன். அதுலயும் வைரஸ், ரோட்டா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைகளுக்கு ரொம்பவே காமனா வரும். சோ இந்த மாதிரி லூஸ் மோஷன் வர்றப்ப குழந்தை ஆக்டிவா தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபீவர் அந்த மாதிரிலாம் வராது. குழந்தை பிளேஃபுல்லா எப்பயும் போல இருப்பாங்க. ஆனா லூஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனா டேஞ்சர் சைன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்க குழந்தை ரொம்பவே சிக்கா இருக்காங்க, ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எது குடிச்சாலும் வாமிட் பண்ணிடுறாங்க அப்படின்னாலோ. செகண்ட், உங்க குழந்தை ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அழுதுட்டு நயன்னு இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல ரொம்பவே சோர்ந்து படுத்திருக்காங்க, லெத்தார்ஜியா இருக்காங்க அப்படின்னாலோ. தேர்ட், அவங்களோட யூரின் அவுட்புட். யூரின் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது போயிடணும். டே டைம்ல அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் அவங்க பாஸ் பண்ணணும். இல்ல 4 மணி நேரத்தை தாண்டி யூரின் போகவும் இல்ல, தண்ணி எடுத்துக்கல அப்படின்னாலும் நம்ம பயப்படணும். 6 மாதத்துக்கு கம்மியா இருக்கிற குழந்தை ஃபீடிங்கே பண்ண மாட்டாங்க, ஃபீடிங் எடுக்கவே மாட்டாங்க, அழுதுட்டே இருக்காங்க, இரிட்டபிளா
ஃபீவரா இருக்காங்க அப்படின்னாலும் இது ஒரு டேஞ்சர் சைன். முக்கியமா குழந்தைக்கு ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இல்ல சிவியர் அப்டமன் பெயின் சொல்றாங்க அப்படின்னாலும், வாமிட் வந்து கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்காங்க, ஒரு 8 எபிசோட்ஸ்லாம் வாமிட் எடுத்துடுறாங்க அப்படின்னாலும், வயிறு எது வீங்கி இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசென்ட்ரி, அதாவது உங்க குழந்தை வந்து மோஷன் போறப்ப பிளட்டோட போறாங்க அப்படின்னாலும் இது எல்லாமே டேஞ்சர் சைன். இமீடியட்டா ஒரு டாக்டர் வந்து நம்ம பாத்துக்கணும். சோ நான் சொன்ன டேஞ்சர் சைன் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சு தாராளமா குழந்தைய பாத்துக்கலாம். வீட்டுல இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுக்கக்கூடியது ORS. நீங்க ORS பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க உங்க குழந்தைக்கு ORS கொடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்களுக்கு குழந்தை ரிலேட்டடான டவுட்ஸ் எது இருக்கு, அது ரிலேட்டடான டாபிக் நம்ம சேனல் அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல அதையும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏத்த மாதிரி நான் கூடிய சீக்கிரம் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். உங்க குழந்தைய டயட்டோ இல்ல ஹெல்த் ரிலேட்டடான டவுட்ஸோ உங்களுக்கு இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். என்னதான் வீட்டுல வச்சு பார்த்தாலுமே ஒரு குழந்தை ஒன் டைம் லூஸ் மோஷன் போறாங்க அப்படின்னா நீர்ச்சத்து இறங்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அது போக வந்து குழந்தைக்கு நல்ல சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சத்தும் கம்மியாகும். சோ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ரீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பவுடர் ஃபார்ம்லயே ORS அப்படின்னு கிடைக்குது, ஊர ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 ஃபார்ம்ல வரும், ரெடி டு ட்ரிங்காவும் இருக்கும், இல்ல நீங்க ORS ஆவும் இருக்கும். எப்பயுமே அதை வாங்குறப்ப ஒன் டைம்க்கு டபுள் டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா அப்படின்னு அதுல மென்ஷன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி. மார்க்கெட்ல ORS ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு WHO ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு ஜூஸ் வந்து வெறும் சுகர் மட்டும் தான் இருக்கும், அது ரொம்ப டேஞ்சரஸ், அதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சோ அதை நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ORS அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சர்க்கரை கரைசல் வந்து 2 ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கும். ஒன்னு பவுடர் ஃபார்ம் இல்ல ரெடி டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து 2ல இருக்கு. ஒன்னு வந்து குட்டி பாக்கெட்டா இருக்கும், 4 கிராம் இருக்கும். பெரிய பாக்கெட்டா இருக்கு அப்படின்னா 20 கிராம் இருக்கும். சோ நீங்க குட்டி பாக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 ml வாட்டர்ல வந்து நீங்க டைல்யூட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு பெரிய பாக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ORS வந்து நல்லா கொதிச்சு ஆன தண்ணியில நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகுதான் நீங்க கலக்கணும். சூடு தண்ணியில வந்து கலக்கணுங்கிறது வேணாம். ஏன்னா அதுல இருக்கிற நல்ல எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து சுடு தண்ணியில வந்து டிசால்வ் ஆயிரும் அப்படிங்கறனால நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. சோ நீங்க டிராவல் இருக்கீங்க, என்னால சூடு தண்ணி எல்லாம் ரெடி பண்ண முடியல அப்படின்னா வந்து மினரல் வாட்டர் வந்து நீங்க வந்து தாராளமா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்த ORS வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணிடணும். இதே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, இதை கலந்தாச்சு, எவ்வளவு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே ஒரு சின்ன கால்குலேஷன் என்ன அப்படின்னா உங்க குழந்தையோட வெயிட் படி நீங்க கொடுக்கணும். 5ல இருந்து 10 ml ஒரு கிலோக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்க குழந்தை 10 கிலோ இருக்காங்க அப்படின்னா 50 இருந்து 100 ml வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். சரி, 50 கொடுக்கலாமா 100 கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, உங்க குழந்தை ரொம்ப வாட்டரியா போறாங்க, தண்ணியாவே போறாங்க அப்படின்னா நீங்க 100 ml நீங்க கொடுக்கலாம் தாராளமாக. இல்ல உங்க குழந்தை அப்படி போகல அப்படின்னா நீங்க வந்து 50 ml வந்து நீங்க கொடுக்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு இந்த ORS ஓட டேஸ்ட் வந்து பிடிக்காம வாமிட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து மதர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க கொடுக்க கூடாது. உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லா இல்ல அப்படிங்கறதுனால குடிக்க மாட்டாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கிளாஸா வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தை கொஞ்சம் குடிச்சு வாமிட் வராம இருக்குது அப்படின்னாவே ரொம்ப நல்லது. ஏன்னா மேற்கொண்டு வாமிட் பண்றாங்க அப்படின்னா அகைன் அவங்க டீஹைட்ரேஷன் தான் போறதுக்கு சான்ஸ் அதிகம். சோ நீங்க டிராவல் மாதிரி போறீங்க அப்படின்னாலும் இல்ல வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ORS பாக்கெட்டை வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜிங்க் பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேரண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க டாக்டர் அட்வைஸ் படி. அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த லூஸ் டூல்ஸ் வந்து 2-3 நாள் சரியாயிருது அப்படின்னாவே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த தவிர பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து 2 வாரத்துக்கு வந்து நீங்க கொடுக்கறது நல்லது. இந்த ஜிங்க் அப்படிங்கிறது ஒரு தாது உப்பு தான். சோ இதனால வந்து 2 வீக்ஸ் கொடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னா இல்லவே இல்ல. தேர்ட், உங்க குழந்தைக்கு எவ்ரி டைம் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி வைரல் தான் மோஸ்ட் காமன் அப்படிங்கறனால ஆன்டிபயோட்டிக் போய் ஒர்க் பண்ண போறது இல்ல. ஓவர் த கவுண்ட் நீங்க வந்து மெடிகேஷன்ஸ் வாங்கி ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு வந்து ஹைலி சுகர்ட் இல்ல ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து இந்த டைம்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான சால்ட் இல்ல சுகர் வந்து போகுது அப்படின்னா குழந்தைக்கு லூஸ் மோஷன் அதிகப்படுத்திடும். இது போக குழந்தைக்கு ஈஸியா டீஹைட்ரேஷன் வந்து ஆயிரும். வீட்லயே ஹோம்மேடா ஒரு கஞ்சி கொடுக்கறது, ராகி கஞ்சி, அரிசி கஞ்சி, இல்ல வந்து ரசம் சாதம், தயிர் சாதம் இதெல்லாமே கொடுக்கலாம். முக்கியமா குழந்தைக்கு இளநீ கொடுங்க. இளநீ வந்து நம்ம ஊர்ல வந்து கொடுத்தா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட் கொடுக்காம இருக்காங்க. இளநீல இயற்கையாவே நல்ல எலக்ட்ரோலைட் பொட்டாசியம்லாம் அதிகமா இருக்கிறனால தாராளமா உங்க குழந்தைக்கு இந்த டைட்டில் நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட், நீங்க ஒரு கஞ்சி மேல செய்றீங்க அப்படின்னா வந்து அதுல வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுங்க. ஒரு சூப் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சால்ட் வந்து நீங்க கொடுத்துக்கிறது நல்லது. குழந்தைக்கு என்ன டயட் பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க. முக்கியமா இந்த மாதிரி டயத்துல வந்து குழந்தை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு
நாசியா இருக்கிறனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டயட்ல வந்து மெயினா வந்து தண்ணி ஆகாரமாவே கொடுத்துட்டு வரலாம். தண்ணி மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்க ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம். ஜூஸ்லயுமே சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு ஃபில்டர் பண்ணி கொடுக்க வேணாம். பழமா சாப்பிட்டா நல்லது, இல்ல நீங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் மொத்தமாவே நீங்க ஜூஸ் பண்ணி கொடுக்கறது நல்லது. இந்த மாதிரி வைரல்னால வரக்கூடிய லூஸ் டூல்ஸ் வந்து நல்லா போனா 3 to 5 daysல வந்து சால்வ் ஆயிரும். நிறைய பேரண்ட் வந்து இதை புரிஞ்சுக்காம என் குழந்தைக்கு வந்து இமீடியட்டா ஸ்டாப் பண்ற மாதிரி, லூஸ் மோஷன் ஸ்டாப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் போய், ஒரு வைரஸ் போய் இன்ஃபெக்ட் ஆக்குறனாலதான் இந்த லூஸ் மோஷன் அப்படிங்கறதே வருது. சோ இதை நீங்க போய் ஸ்டாப் பண்றதுனால இன்னைக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா நாளடைவில் குழந்தைக்கு வந்து குடல்ல வந்து கட்டி மாதிரி வர்றது, ஆப்சஸ் மாதிரி சொல்லக்கூடிய இது, கிருமி கட்டி எல்லாம் கூட வருது. நிறைய கேசஸ் அந்த மாதிரி பாக்குறோம். இதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. உங்க குழந்தைக்கு 3 நாளைக்கு மேல காய்ச்சல் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.